வணக்கம். நான் தான் திருமதி மங்களா கிருஷ்ணன் என்கிற மங்களா பாட்டி பேசுகிறேன். இன்றைக்கு அட்சய திருதியை. எல்லாரும் நன்றாக சுபிட்சமாக இருக்க வேண்டும். நல்ல அட்சய திருதிக்கு என்ன வாங்கினால் மேலே மேலே செழிக்கும்னு சொல்கிறா. அதனால் ஒவ்வொரு தடவையும் அட்சய திருதிக்கு ஏதாவது வாங்குங்க, முடிஞ்சதை வாங்குங்க. அதுக்காக தான் அன்றைக்கே சொன்னேன் நான், அட்சய திருதி அன்றைக்கி சேமிப்பு பழக்கம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி சேமிச்சிங்கன்னா அடுத்த அட்சய திருதிக்கு ஒரு அமௌண்ட்டு கிடச்சிடும். கூட கொஞ்சம் அமௌண்ட் போட்டு வாங்கலாம். ஏன்னா அப்போ ஸ்கூல் டைமும் கிராஸ் ஆகுது உங்களுக்கு. அதனால பண்ணுறது ரெண்டையும் சேர்த்து மிகில் பண்ணலாம். ஒவ்வொரு அட்சய திருதிக்கு ஏதாவது வாங்கி செய்யணும். ஏதாவது பொருள் வாங்கணும், நகை தான் வாங்கணும்னு கிடையாது, என்ன வேணால் வாங்கலாம். வாங்குவோம், கண்டிப்பாக வாழ்த்துக்கள். இந்த அட்சய திருதியை ஒட்டி சொல்கிறேன். இன்றைக்கி ஏப்ரல் 19ஆம் தேதி. இது மாதிரி என்னுடைய பொண்ணு மாப்பிள்ளையும் பக்கத்தில் வீடு கட்டியிருக்கா. கட்டியாச்சு, ஹோமம்லாம் நடந்தாச்சு. இருந்தாலும் ஆற்றுல ஒரு ஹோமம் பண்ணணும்னு பண்ணுறா. ஆயுர்வேதி, தன்வந்திரி ஹோமம் எல்லாம் சேர்த்து, எல்லா ஹோமம் சேர்த்து ஒரே ஹோமமாக அவள் பண்ணுறா. அது பெருமாளுக்கு இது பண்ணியிருக்கா, பெருமாள் மண்டபம் பண்ணியிருக்கா. அதனால அதுக்கும் பண்ணி விளக்கேற்றி எல்லாம் பண்ண. அதுக்கு தான் நான் இப்போ போயின்ட்டுருக்கேன். எல்லோரும் வந்திருக்கேன், ஆபாத்து மனுஷாலும் வந்திருக்கா. இங்கே இருக்க பெங்களூர்லேருந்து இப்போ சின்ன பொண்ணு, இங்கே பக்கத்தில் இருக்க 2வது பொண்ணு எல்லாருமே வந்திருக்கா. இப்போ நான் போய் பார்க்க தான் போகிறேன், ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரதுக்காக போகிறேன். பக்கத்தான் தான், அதனால் உங்களுக்கு எனக்கு கால் நடக்க முடியும். போயிட்டு வரேன். இந்த அட்சய திருதி நன்னாள் எல்லாருக்கும் சுபிட்சமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணுமா என்னுடைய ஆசீர்வாதம். வணக்கம். நான் வரேன்னு சொன்னீங்க, எதாவது நடந்து முடிஞ்சாச்சு. போவோம் நல்லபடியாக. வாத்தியார் சுவாமினா இப்போ தான் போனால் ஓமத்துக்கு நாங்களும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இனிமேல் பெருமாள் பிரசாதம் சாப்பிடணும். சாப்பிட்டு நான் அப்புறம் இன்னொரு வீடியோவில் இது பண்ணுறேன். இங்கே பெருமாள் சன்னதி காமிக்கிறேன் பாருங்க. இங்கே வேணா, இந்த பக்கம் நான் பெருமாள் கதவு இப்போ பண்ணதான். பெருமாள் கதவு ஏன் மணி சொல்லி இருக்குங்க, நாக்கு இருக்குங்க, கேட்குங்க. இந்த விளக்கு எனக்கு எங்கள் மாமியார்கிட்ட 6 தலைமுறைக்கு முன்னால் கொடுத்த விளக்கு. என் பெரிய பொண்ணு கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். இப்போ அவள் பூஜை பண்ணதுனால அவாட்டிலேருந்து விளக்கேற்றணும்னு நினச்சிருக்கேன். அவள் விளக்கேற்றி வாழியாக நல்லபடியாக அவள் பரம்பரையும் பெருகணும். அதுக்கு பெருமாள் நீங்கள் எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணணும். நம்ம தாயே நினைப்பா இதான் பெருமாள் இப்போ தான் பண்ணணும். சமைச்சுக்கிறேன். நாங்கள் சாப்பிட்டு எல்லோரும் சாப்பிட்றோம். நீங்களும் சாப்பிடுவாங்க எல்லோரும். என்ன வரணும் சாப்பிடணும்னா நீங்கள் வாங்குவோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பெருமாள் ஆசீர்வாதம் கிடைக்கும். அட்சய திருதி நல்வாழ்த்துக்கு. பெருமாள்